தீபிகா, டிட்வா மீண்டும் ஒரு புதிய திருப்பம் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. டிட்வா செல்லும் பாதையில் மீண்டும் மாற்றம். திருவள்ளூருக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. அது திருவள்ளூர் பகுதியை ஒட்டி மாமல்லபுரம் புதுச்சேரியில் கரையை கடக்கும் என்ற சூழ்நிலையில் திருவள்ளூர் ரெட் அலர்ட் இப்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை அனைத்திற்கும் ஆரஞ்சு அலர்ட்டாக மாறி இருக்கிறது. இதனால் மீண்டும் டிட்வா நகரும் பாதையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதோ என்ற சந்தேகம் மீண்டும் உருவாகி இருக்கிறது. டிட்வா தமிழகத்தை நெருங்கியதிலிருந்து கடைசி நொடி வரை இப்போது வரை அது எந்த பாதையில் செல்லப் போகிறது, எங்கு கனமழை கொடுக்கப் போகிறது என்பது கணிக்க முடியாமல் இருக்கிறது என்று அரை மணி நேரத்திற்கு முன்பு திருவள்ளூருக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது. இப்போது ரெட் அலர்ட் அங்கு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் அனைத்திற்குமே இப்போது ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மேலும் சில மணி நேரம் அது டிட்வா புயல் நகராமல் ஓரிடத்தில் நிற்கும் என்றும், இதனால் கனமழை பொழிவு நாளை மாலை வரை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. டிட்வா தொடர்ந்து டிமிக்கி கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. அரை மணி நேரத்திற்கு முன்பு திருவள்ளூருக்கு ரெட் அலர்ட், சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட். இப்போது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை, திருவள்ளூருக்கு மீண்டும் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது சென்னையை விட்டு சற்று தொலைவில் 40 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த அந்த டிட்வா 30க்கு நெருங்கி வந்தது. மீண்டும் 40 கிலோமீட்டர் தள்ளி சென்றிருக்கிறது. இப்போது அது எந்த பகுதியில் கரையை கடக்கப் போகிறது, மாமல்லபுரம், மரக்காணம், புதுச்சேரி இடையேவா அல்லது டெல்டா மாவட்டம் வழியாக மீண்டும் அது கடலிலேயே கரைந்து செல்லுமா அல்லது ஆந்திராவில் கடலில் கரைந்து செல்லுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்கள், 3 வாய்ப்புகள் எழுந்திருக்கின்றன. டிட்வா எங்கே எப்போது கரையை கடக்கப் போகிறது என்பது இன்னும் சஸ்பென்ஸாகவே நீடிக்கிறது. டிட்வா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து மாமல்லபுரம், புதுச்சேரி இடையே கரையை கடக்கும் என்பதுதான் வானிலை மையத்தின் கணிப்பு. இப்போது ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட் எச்சரிக்கை மாறி மாறி விடுக்கப்பட்டிருப்பதால் மீண்டும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. டிட்வா மீண்டும் யூ டர்ன் எடுத்து டெல்டாவில் கனமழை பொழிவை அளிக்குமா என்ற கேள்வியும் சந்தேகமும் இந்த ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட் எச்சரிக்கை மாற்றி விடுக்கப்பட்டதால் மீண்டும் எழுந்திருக்கிறது. இப்போது திருவள்ளூருக்கு ரெட் அலர்ட் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. தீபிகா, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.